இப்போ மாமியார் மேலே சண்டை, மாமனார்கிட்ட சண்டை, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை. பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை விடக்கூடாது இல்லை. நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து உங்கள் மனைவியை வந்து மனதளவில் கெடுக்கிறாங்க அல்லது வந்து குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறாங்க, நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க? குஷ்பு வந்து குடும்பத்தை அவங்க தான் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் வந்து சினிமா வட்டாரத்தில் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா குஷ்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர்லாம் கிடையாது. தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய குடும்பத்தில் போய் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் இதில் பண்ணாங்களான்னு தெரியாது. குஷ்பு வந்து என்ன செய்யணும்னா ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த அம்மா வந்து பேசுகிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை உண்மையிலேயே. இவங்க எதுக்கு திடீர்னு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க வந்து கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கணும்? இவங்க பேரன் வந்து அதாவது அவருடைய மகன் வந்து ஒரு ஃபாரின் போகிற விஷயத்துக்கு அவர் கையெழுத்து போடாமல் விட்டுட்டாருன்னு சொல்கிறதுக்கு வந்தாங்களா? ஃபுல் டீட்டெயில் வந்து சரியாக வரல. அவர் என்ன சொல்கிறாங்க, என் குழந்தைங்களை பார்க்கவே விடல, பவுன்சர் வச்சு தடுக்கிறாங்கன்னாரு. இப்போ தான் தெரியுது புள்ளக்காரன் கூப்பிட்டே வந்து கையெழுத்து போடலன்னு தெரியுது. இவன் லட்சணம் என்ன இருக்குது? சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் வந்து மகன் வந்து ஒரு கட்டத்தில் ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட சண்டை போட்டு மகன் வந்து வீட்டை விட்டு வெளியேறினாலும் கூட விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் பிள்ளையை வந்து கண்காணிப்பில் வச்சுருந்தார். வணக்கம். வணக்கம். ரவி மோகன் அவர்களுடைய மாமியார் நேற்று ஜெயம் ரவி. சரி, ஜெயம் ரவியுடைய ரவி மோகன் ஏதோ ஒன்று ஆர்த்தி ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க அம்மா. ஏன்னா அவங்க மாமியார் பேட்டி கொடுக்கும்போது ஜெயம் ரவி தான் சொல்கிறாங்க. சரி, அப்படியே போயிடுவோம். ஆர்த்தி அவர்களுடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்கும்பொழுது 40 லட்ச ரூபா கேட்குற 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, நியாயமா? எங்களுடைய பேர பிள்ளைங்கள்லாம் வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிறாங்க, நிறையா கிளாஸ்லாம் போகிறாங்க, இதெல்லாம் யார் காசு தருவா? அப்பா தானே தரணும். இது நமக்கு வந்து இதில் எப்படி நம்ம பஞ்சாயத்தை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னேன், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்லப்பா. ஆமாம். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு படிநிலை இருக்குல்ல, ஒவ்வொரு வந்து குடும்பங்களுடைய அந்த வருவாய், அதுக்கேற்ற வசதி வாய்ப்புகள், அதை வச்சு தானே அந்த பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாமே இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்கல்ல, வாழ்க்கை முறை. ஸோ வாழ்க்கை முறையை வந்து அவங்க வந்து அது மாதிரி வச்சிடலாம். இப்போ ஒரு வேளை நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்த வர வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு 20,000, நம்ம சராசரி குடும்பத்துக்கு ஒரு 20,000 இருந்தாலும் வீட்டு வாடகை தவிர்த்து ஒரு 20,000 தேவைப்படுது சராசரியாக. 20 ஒரு 30,000 தேவைப்படுது இன்றைக்கி குடும்பத்துக்கு. 30,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே செலவு பண்ணுறக்கூடிய குடும்பம்லாம் இருக்குது. ஆமாம், சரியா? அதனால அவங்க லைஃப் ஸ்டைலில் இது வந்து இல்லை. மாமியார் பேட்டி கொடுத்தது சரியா? மாமியார் பேட்டி கொடுத்து சரியானா கேட்குறது கரெக்டு தான். ஆனாலும் வந்து பாதிக்கப்பட்டவங்க போது பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தான் பாதிக்கப்பட்டவங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சில உரிமைகள் இருக்குல்ல. இப்போ இவங்க வந்து அந்த பேரப்பிள்ளைகளையும் ஆர்த்தியை சேர்த்து இவங்க தானே இப்போ பராமரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இவங்க தானே செய்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் இத்தனையும் வயோதிகத்தில் இருக்கிறாங்க. வயசான காலத்தில் வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவர் விட்டுட்டு போயிட்டார். அந்த பிள்ளைகளோடு சேர்த்து பேரப்பிள்ளைகளோடு சேர்த்து மகளையும் சேர்த்து இவங்க தானே பராமரிக்கிறாங்க. அப்போது அதுக்கு ஒரு உரிமை இருக்குது தான். பட் இருந்தாலும் இந்த நேர்காணல் வந்து ஆர்த்தி தான் கொடுக்கணும்னு சொல்லி பரவாயில்ல சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெயம் ரவி அவர்கள் நாங்கள் வர சொல்கிறோம், வந்து பார்க்க சொல்கிறோம், அவர் தான் பார்த்து வரமாட்டுறாரு, அந்த மேஜிக் பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய பொண்ணுக்கிட்ட சிக்கியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னுமா பிளாக் மேஜிக் வெளியே வரல இவர்? இல்லை, இப்போது ஒரு பரவலாக ஒரு தகவல் இருக்குல்ல. இப்போது சமீப காலமாக வந்து மேடையில் தனியாக வராரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட பயணமே இல்லை. நாம் கூட என்ன முடிவு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் ரவி இப்போ தனியாக தான் இருக்கிறாருன்னு. ஏன்னா நம்ம மீடியாக்கள்லாம் வர வச்சு திடீர்னு ஒரு நாள் சீன் போட்டார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அழுதாரு, கதறினார், கத்துறாரு, எகிரி குச்சாரு, எல்லாம் பண்ணிட்டு என்ன சொன்னார், அந்த பொண்ணு பாவம், நீங்கள்லாம் சைபர் புல்லிங் பண்ணி துரத்தி விட்டீங்க, அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டா. இனி அதான் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற பொண்ணு ஒன்று இருக்குல்ல, பூம் பூம் ஜிக் ஜிக் பூம் பூம் ஜிக் ஜிக்குன்னு சொல்லி பண்ணக்கூடிய அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்து இவருக்கு கூட வயசுனா அந்த கெனிஷான்ற அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடுச்சு, எல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான். மீடியாக்களை வந்து சைபர் புல்லிங் பண்ணி அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு, ஒன்றுமே தெரியாது, வாயில் விரல வச்சாவில் கடிக்க தெரியாது, அந்த பொண்ணை போயிட்டு நீங்கள் வந்து தொட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுது ஒரே அழிச்சாட்டியம் பண்ணார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே கத்துனார், கதறினார். அதே ஒரே நேரத்தில் சிவாஜி, என்டி ராமராவ், நாகேஸ்வர ராவ், இந்த பிரேம் நசீர், இப்படி அத்தனை வந்து பழைய சூப்பர் ஸ்டார்கள் அத்தனை பேரையும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தினார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார்? ஜெயம் ரவி. நாம் கூட நம்பிட்டோம்.
என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறாரு இவர் பாவம் போயிட்டா போகிற குறித்து சொல்லி அப்புறம் தான் தெரியுது அது அங்கேயும் இங்கே போல் துபாயில் போயிட்டு ஒரு 2 கேஸை வாங்கிக்கிட்டு இது இங்கே இருக்கிறவனுங்க எல்லாம் நம்மளை வந்து சைபர் புல்லிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மீடியாக்கள் மேலாம் கேஸை போட்டுட்டேன். கடைசியில் அங்கே போய் என்ன சொன்னாங்கன்னா 2 கேஸ் வந்து இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெர்லின் ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்து கூப்பிட்டு போய் வந்து அட்வான்ஸ்லாம் கூப்பிட்டு போனால் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பிளாக் மேஜிக் பண்ணுவேன் எனக்கு தெரியும், நான் உன்னை இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஹீலிங் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொல்லி ஏதோ வாக்குவாதமாகி ஒரு கட்டத்தில் அந்த பெண்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதுனால அது வந்து துபாய் அரசே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அபராதத்தை போட்டு கேஸை போட்டு அபராதத்தை கட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே 26 லட்சமோ ஏதோ சொல்கிறாங்க. அது டோட்டலாக வந்து அங்கே உள்ள இதுக்கு வந்து பெனால்ட்டி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணால் அப்போ தான் வந்து விஷயம் வெளியே வந்து என்னன்னா இவர் வந்து இன்னும் அங்கே பிரியலை, இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஆனால் மனுஷனை பார்த்தா தனியாக போகிறாரு, தனியாக வராரு, கூட அந்த எங்கேயுமே வந்து வெளிப்படையாக தெரியவே இல்லை. கெனிஷாவுடைய சூனியத்தில் சிக்கியிருக்காரா இல்லையா? சூனியத்தில் வந்து முதல்ல வந்து சிக்கியிருந்தாருன்னு சொன்னாங்க. அவரே சொல்லிட்டாரு வந்து சூனியக்காரியே போயிட்டாருன்னு போது எங்கே சிக்கிறது, சூனியக்காரி தான் போயாச்சு இல்லை அப்படிதான் சொன்னார் அவர் நம்மக்கிட்ட. மாமியார் சொல்கிறாங்க கோவாவில் 2 பேரும் வீடு வாங்கி வச்சுருக்காங்க. அதுதான் வீடு வாங்குறதெல்லாம் ஏற்கனவே வீடு வாங்கி வச்சாரு அதெல்லாம் சொல்கிறாங்க இவங்க. பட் என்னென்னா வந்து நமக்கு டாக்குமெண்ட்டாக தெரியாது, பட் ஆனால் வாங்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பட்டு ரவிமோகன் என்ன சொன்னார்னா மொத்தமே அந்த பொண்ணு போயிடுச்சு, இங்கே இல்லைன்னு தானே சொன்னார். அப்புறம் இப்போ பார்த்தா இருக்கிறன்னா வந்து ஒன்றா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி சில தகவல்கள் வந்து அப்படி வருது. நம்ம 24 மணி நேரம் இவர் பின்னாடியே சுத்த முடியும். நம்ம என்ன பண்ணுறா சொல்லிட்டு நம்மளே எப்போ அந்த கராத்தே பாபு படம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆவலோடு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா முக்கியமாக அந்த அம்மா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கவனமாக கேட்கணும். இதுதான் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று வந்து நமக்கு ரொம்ப ஊண்டிங் ஆயிடுச்சு. என்னென்னா அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு அதான் மூத்த பையனுக்கு போல இருக்குது, ஏதோ ஃபாரினில் ஏதோ ஸ்டடீஸ்க்காக சிக்னேச்சர் அப்பாவுடைய சிக்னேச்சர் கேட்கும்போது அந்த சிக்னேச்சர் வந்து அவர் போடாதன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி தானே சொன்னாங்க. சிக்னேச்சர் வந்து இவங்க கேட்குறாங்க ஃபாரின் போகிறதுக்காக, ஏதோ என்ஓசிக்காக. அதில் வந்து இவரை சைன் பண்ணுறதுக்காக வந்து பையன் கூப்பிட்ட போது வந்து சைன் பண்ணுறான்னு சொன்னவர் அதுக்கப்புறம் சைன் பண்ணாமல் பக்கமாக வந்து ஏதோ இந்த மெசேஜ் அனுப்பிவிட்டார், அந்த சைன் கூட பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் லீகலாக வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ஒன்று சொன்னாங்க இல்லையா. அதுதான் நமக்கு உள்ளபடியே வருத்தமாகிடுச்சு. என்ன தான் நீங்கள் வந்து மனைவி மீது இப்போ மாமியார் மேலே சண்டை, மாமனார்கிட்ட சண்டை, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, ஆனால் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அதை விடக்கூடாது இல்லை. இப்போது அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை இருந்தால் கூட விஜய் அவர்கள் வந்து மகன் வந்து ஒரு கட்டத்தில் ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட சண்டை போட்டு மகன் வந்து வீட்டை விட்டு வெளியேறினால் கூட விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் பிள்ளையை வந்து கண்காணிப்பில் வச்சுருந்தார். அது வந்து ஜேசனுக்கே தெரியாது. ஒரு தந்தையாக வந்து ஒரு பொறுப்போடு இருந்து அதை வந்து ஒரு கண்காணிப்பில் வச்சுருந்தார். அது நிறைய பேருக்கு தெரியாது. இவர் ஜாலியாக இருக்கிறாருங்க, அவர் வந்து அப்படி தனியாக இருக்கிறார், அப்படி கிடையாது. கண்காணிப்பில் வந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒழுக்கக்கேடான பிள்ளையும் கிடையாது. அது ஒரே ஒரு என்ட்ரியில் வந்து அடிச்சு தூள் கழுத்தான்னு வச்சுங்க, முடிஞ்சிடுச்சு. டோட்டலாக மொத்த பேரும் வந்து கப்சிப்புன்னு ஆகிட்டாங்க ஒரே ஒரு இன்டர்வியூவில். ஆனால் ஒழுக்கக்கேடாக நடக்கிற பையன் கிடையாது. ஆனால் தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடமையிலேருந்து விலகலை, தன் மகனை வந்து ஒரு கண்காணிப்பில் வச்சுருந்தார். இல்லை இவங்களுமே சொல்கிறாங்க ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூ பார்த்து என் கண் கலங்கிடுச்சு. உண்மை தானே. ஏன்னா அப்பா விட்டு கொடுக்கல. பிரச்சனை என்ன, இப்போ மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் அது பிள்ளைங்கிட்ட காட்டக்கூடாதுல்ல. விஜயம் அதானே சொன்னார், வேணா கூட நான் டைவர்ஸ் கேட்டால் அது கூட அவர் கொடுக்க மனசு இல்லை. ஆனால் அது கட்டாயம் வேணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பராமரிக்கிறேன்ற அந்த இடத்துல வந்து அவர் லெஃப்ட் ஆகலைல்ல. ஆமாம். ஆனால் இங்கே வந்து ரவி அப்படி இல்லை. அதாவது பெத்த பிள்ளைங்களை விட கனிஷா முக்கியமா, அதை தான் நினைக்கிறேன். அதில் என்னந்தான் கருமாந்திரம் வந்து இருக்குது, அது ஒன்றும் புரியவே இல்லை. அப்படி என்ன வந்து பிளாக் மேஜிக்லாம் எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு பொதுவாக எனக்கு இதில் நம்பிக்கைலாம் இல்லை. முதல்ல கடவுள் மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பவர் மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் எங்கே நெகட்டிவ் பவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லி பார்க்கலாம். நம்மளே வந்து பேய் பிசாசு, நம்மக்கிட்ட எங்கே இந்த பேய் பிசாசு, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. நல்ல மனசு இருந்தால் முதல்ல சரி, ஏன் ரவி அதெல்லாம் நம்புறவங்க கிட்ட தான் அதெல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். ரவிமோகன் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு?
காரணம் இது ஒரு ஒரு மனுஷன் வந்து நல்லா புரிஞ்சுங்க. சில விஷயங்களுக்கு வந்து நம்ம காரணம் தேடணும்னு வச்சுங்களேன், கடைசியில் விரக்தி தான் மிஞ்சும். அவர் உட்கார வச்சு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு கதை கதையாக சொல்லுவார். அவர் கதை கதையாக நம்ம சொல்லும்போது, மாமியார் மீதும் மனைவி மீதும் அவங்க குடும்பத்தில் கதை கதையாக நம்ம சொல்லும்போது, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க. மாமியார் கைப்பக்குவம் வந்து சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் மாதிரி சமையல் யாரும் பண்ண முடியாது. அப்படி ஒரு மாமியார் சமையல் சாப்பிட்டா அடிமையாயிடுவாங்க. அவரே சொல்லி ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. அப்போ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வராது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம போய் உட்கார வச்சுப்பா, என்னப்பா உனக்கு மாமியார் என்னப்பா உன்னை எண்ணெயில் போட்டு வறுத்தாங்களாப்பான்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுங்களேன். அவர் சொல்லுவார், என்ன இந்த கடாயில் போட்டு வறுத்தாங்க, அந்த கடாயில் போட்டு வறுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ஞாபகம் வரும். மாமியார் கை சமையல் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படிலாம் அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால அதெல்லாம் கிடையாது. ஏதோ வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் வந்து விலகிட்டார், அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். அந்த விலகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலகிட்ட பிறகு நீங்கள் 1000 குறை சொல்லலாம். எனக்கு வந்து இந்த விஷயத்தில் எனக்கு அந்த நீங்கள் ஒரு வாழ்க்கை வந்து ஒரு முறை தான் வாழணும்னு இருக்குது. இல்லை இப்போது நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அப்புறம் அவர் சொல்லக்கூடியது கேட்டால் அடுத்தடுத்து அங்கங்கே போகிறாரு. இப்போ நிறைய பேசுவார். அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் இட்லி நடிகன்னு சொன்னார். சரி, அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமா? இட்லி நடிகை தான் காரணம். அது கூட நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து உங்கள் மனைவியை வந்து மனதளவில் கெடுக்கிறாங்க அல்லது வந்து குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறாங்க, நீங்கள் ஏன் அந்தளவுக்கு நடந்துக்கிறீங்க? அதுதான் இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிஃபர் ஆகலைன்னு வச்சுங்களேன். ரவியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து குஷ்பு வந்து இட்லி நடிகைன்னா குஷ்பு தான், குஷ்பு வந்து குடும்பத்தை அவங்க தான் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் வந்து சினிமா வட்டாரத்தில் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா குஷ்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர்லாம் கிடையாது. அந்த விஷயத்தில் தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய குடும்பத்தில் போய் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் இதில் பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனால் பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து என்ன செய்யணும்னா ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பாதிக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ண முடியும் சார். நான் சொல்கிறது அது கிடையாது. பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்படல, இது புருஷன் முன்னாடி பிரச்சனை. இதில் யார் தலையிடலான்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் உரிமை எடுக்கிறவங்க யார் தலையிடலாம்? புருஷன் முன்னாடி பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நோ 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 அவங்கெல்லாம் தேர்ட் பர்சன். மாமியார்லாம் கூட தேர்ட் பர்சன் தான். நீங்கள் வந்து பெற்றுட்டீங்க, உங்களுக்கு வந்து இன்றைக்கி பராமரிக்கலாம், பேரம்பேத்தி இந்த உரிமை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அவங்களாம் தேர்ட் பர்சன் தான். கணவன் மனைவி பிரச்சனையில் தலையிடணும்னா யார் தலையிடலான்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் தலையிடலாம். அது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். கல்யாணமாகி தனி குடும்பம் போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் வந்து அதை அவங்களுக்கும் தலையிடறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் உரிமை எடுத்துக்கலாம், முழு உரிமை இருக்கும். கல்யாணம் ஆகிட்ட பிறகு அது பாதி உரிமை ஆயிடும். முழு உரிமை கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு வந்து அப்பா அம்மா பிரச்சனை சேர்க்கலாம். பசங்களை பார்த்துக்கல பராமரிக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து ஜெயம் ரவி மட்டும் தான் காரணமா இல்லை கெனிஷாவுடைய தூண்டுதலா? கண்டிப்பாக வந்து தூண்டுதல் இல்லாமலாம் இருக்காது இல்லை. இன்னொரு பெண்ணோட வந்து நீங்கள் வந்து ஒரு அஃபேர் இருக்குன்னா அவங்க தலையீடு இல்லாமல் இருக்காது இல்லை. இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடியதில்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க இந்த ஆர்த்தி அவங்க அம்மா சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க பேசும்போது முதல்ல வரேன்னு சொன்னார், அந்த சைன் பண்ணுறதுக்கு முதல்ல வரேன்னு சொன்னவர், நான் வந்து பண்ணுறேன்ப்பான்னு சொன்னவர், சைன் பண்ணவர், நீ எனக்கு லொக்கேஷன் அனுப்புன்னு கூட சொல்லிட்டாரு. அவன் குழந்தை வந்து 4 மணி வரைக்கும் காத்துட்ருக்குறான், 6 மணி நேரம் காத்துட்ருக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கமாக நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது தப்பு, ஏற்றுக்க முடியாத. நீ அப்போனா உன்னுடைய ரோலை நீ பண்ண கூட நீ மிஸ் பண்ணுறல்ல. அப்புறம் உனக்காக இவ்வளோ நாள் பேசுனதே தப்பு. முதல்ல நம்ம ஒரு மரியாதை ரவிமோகன் மீது ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருக்குல்ல, அதை நீங்கள் உடச்சி தூளாக்குற மாதிரிலாம் இருக்குது. மகனுக்கு உள்ள கடமை நீங்கள் செய்யுங்க. பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனைனா அப்புறம் பார்த்துக்கலாங்க. அது அப்புறம் பேசலாம். அதான் நீங்கள் கோர்ட்டில் போட்டிங்கல்ல, கேஸை போட்டிங்க, அதுக்கப்புறம் அது நடக்க போகுது, அது வேறு. ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து செய்யக்கூடிய அந்த கடமை செய்யணும்ல. அப்புறம் நான் வந்து உன்னை பார்க்க வரேன் 40 லட்சம் கேட்கறது கொஞ்சம் அதிகம் இல்லையா? நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நிறைய பேர் அந்த கேள்வி தான் கேட்குறாங்க என்கிட்ட. நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு எப்படி தெரியும்? இவர் எங்கே போவார் 40 லட்சத்துக்கு? 40 லட்சம் இவர் சினிமாவில் வந்து நான் அடுத்தடுத்து படங்கள், இப்போ கராத்தே பாபுன்ற ஒரு படம் நடிக்கிறாரு. எப்படி கோடிகளில் சம்பளம் வாங்குறவர் தானே இவர், கோடிகளில் சம்பளம் வாங்குறவர் தானே.
அதில் அந்த 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, கோடிகளில் சம்பளம் வாங்குறவர் தான் வச்சுங்க. எவ்வளோ ஒரு 5 கோடி ரூபாய் சம்பளம் இருக்கும், குறைவாக வச்சுப்போமே, ஒரு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா வச்சுப்போம். கோர்ட்டில் பேச வேண்டியதில் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் தான் எல்லாருமே நேற்று கூட என்கிட்ட கேட்குறாங்க, பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் வந்து இவங்க வந்து இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தவங்க ஏன் இப்போ வந்து பேசுகிறாங்க, கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து 40 லட்சம் கேட்டாங்க, ஆனால் கொடுத்தது வந்து இடைக்காலம் தானே, இது இன்டரியம் ரிலீஃப் தானே இது. அதை வந்து நம்ம கோர்ட் ஆர்டர் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்காம அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது நமக்கு தெரியாதுல்ல. உள்ளபடியே கோர்ட்டில் இன்டரிம் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்கன்னா அந்த இன்டரிம் ஆர்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஊடகங்களில் வர செய்தி. ஆமாம், 3 லட்ச ரூபா கொடுக்க சொல்லிட்டாங்க, பிள்ளைகளை போய் சந்திக்கலான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். பிள்ளைகள் தான் காட்டும், அவ்வளோதான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு என்ன கேட்டிங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கிட்ட வந்து அவர் பாசமாக தொடர்ந்து இருக்கணும். 1000 பிரச்சனை இருந்தாலும் கூட பிள்ளைங்களை விட கெனிஷா மேலே என்ன இவருக்கு அவ்வளோ ஒரு மோகம்? அதான் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாயிடுவானுங்க. கேட்டால் இவங்க பிளாக் மேஜிக்ன்றாங்க. அது என்ன பிளாக் மேஜிக், எப்படி மேஜிக்ன்றது அவங்க தானே சொல்லணும். இல்லை, ஆர்த்திவி அவர்கள் மேலே வந்து அவருக்கு சில குறைபாடுகள் இருக்கிறதுனால தான் இடத்துக்கு போகிறாரு. அப்படிலாம் இல்லை, குறைபாடு நம்ம என்ன 2 பிள்ளை பார்த்தா சின்ன குறைபாடு அதெல்லாம் சாச்சா. எனக்கு பல பேர் இதெல்லாம் சொல்லுவானுங்க. இந்த பொண்டாட்டி விட்டு வந்து ஒப்பாட்டிக்கிட்ட போகிறவங்களாம் இந்த கதையை சொல்லுவான். என்னை வந்து எனக்கு மோர் குழம்பு வைக்கல, தயிர் குழம்பு வைக்கல, ரசம் ஊற்றலை, குழம்பு வைக்கலை, அப்பளம் வைக்கல, மயிரை வைக்கல, மட்டை வைக்கல. 2 பிள்ளையை பெற்றுட்டீங்க, பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு 10 வருஷம் போனால் அவன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வந்து அவன் கெரியரில் வந்து டெவலப் பண்ணான். நீங்கள் என்ன வந்து நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி தான் வந்து கை கொண்டு வச்சுருக்கிறீங்க, சொல்லுங்கள். பிள்ளைகளை வளர்த்தாச்சு, 10 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை விட்டுட்டு என்ன கேட்டால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணை வச்சுக்கிட்டு, அதுவும் நீங்கள் என்ன இப்போது சில பேர் சொல்கிறாங்க, கருத்து வேற்றுமையில் கூட சில பேர் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை இன்னொரு பெண் மீது வந்து ஒரு அஃபேர் வச்சு கூட சில பேர் வந்து விலகுறாங்க மனைவிக்கிட்டேருந்து. ஆனால் ஒரு குடும்பமாக போய் ஐக்கியமாக ஒரு குடும்பமாக ஆயிடுவாங்க. மனைவியும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் வந்து இங்கே வந்து அக்செப்ட் ஆகுன்னு கேட்டால், ஒரு சூஸ் பண்ண அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ரைட் பர்சன் இல்லைன்னு சொல்கிறாங்க. கெனிஷா வந்து ஒரு ஒரு கரெக்டான பொண்ணு இல்லை அப்படின்றது ஒரு பரவலான கருத்து இருக்குது. கொஞ்சம் வாயும் கொஞ்சம் ஓவரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே விஜய் அவர்கள் பேசும்போது சிஎம் அவர்களுக்கே அவ்வளோ பிரச்சனை, சிஎம் அவரே சிஎம் ஆகிட்டார், இது தேவையா, இது எவ்வளோ பெரிய வார்த்தை இது. சிஎம்முக்கே பிரச்சனை, அவரே சிஎம் ஆகிட்டார், இது சிஎம்முக்கே பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்க, சிஎம்ஏ பிரச்சனை, சிஎம்ஏ ஆகிட்டார், எப்படி? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவி மோகன் போனபோது செக்ரட்டரியேட்டை விடலை, யாரை பார்க்கறது விடலை. அது தப்பு இல்லை, உடனே நீ என்ன செஞ்சிடணும், இந்த மாதிரி கெனிஷா நேற்றுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பாலஜிஸ் கேட்டிருக்கணும், அல்லது என்ன செஞ்சிருக்கணும், ரவி மோகன் வந்து என்ன செஞ்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் அவருக்கு தேவையில்லாமல் வந்து என்னுடைய தோழி வந்து தப்பாக பேசினாங்க, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அது ஒரு மரியாதை. இங்கே ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எதிர்கட்சிகள் உங்களை மாதிரி இடத்துல இருக்கிற விஜய் அவன் கிடச்சா வந்து வெல்றதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ அது வந்து திமிரான பேச்சு இல்லை அது நான் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கண்டிக்க தகுந்தது. அப்போ அதுதான் இப்போ கடைசியில் போய் அங்கே போய் அசிங்கப்பட்டு வந்தார். சிஎம் பார்க்க வந்து அலோவ் பண்ணவே இல்லை. அவங்கள மட்டுமே கிடையாது, பஞ்சாயத்து லட்சுமிக்கிறாங்கள யார் குஷ்பு, அவங்களையும் சந்திக்கலை. எல்லாத்துக்கும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க அவங்க தான், தெரியல உங்களுக்கு. அவங்க பஞ்சாயத்துக்கு போய் அதான் டிவியில் மட்டுமே பஞ்சாயத்து, நீங்கள் தான் பஞ்சாயத்து தான், நீங்கள் அந்த லட்சுமி நடிச்சிங்க போது சொல்லுவதெல்லாம் லட்சுமி அது இல்லை, இவங்களும் ஆமாம் இவங்களும் பஞ்சாயத்து ஏதோ டிவியில் நடக்கிற அந்த நிகழ்ச்சி ஒன்று பண்ணாங்கல்ல, நிஜமோ ஏதோ ஒன்று. ஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ இவங்க வந்து அந்த பஞ்சாயத்து நடிச்சா போல இருக்குது. இவங்க போய்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா குஷ்புக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஜெயம் ரவிக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ கரெக்டாக தான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கோம், விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது. சரி, இது வந்து இப்போ இந்த அம்மா வந்து பேசுகிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை உண்மையிலேயே. என்ன கிளாரிட்டி இல்லைன்னா, இவங்க எதுக்கு திடீர்னு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க வந்து கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கணும் இவங்க? யாரை சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால் வந்து ரவிமோகன் வந்து
பேரன் வந்து அதாவது அவருடைய மகன் வந்து ஒரு ஃபாரின் போகிற விஷயத்துக்கு அவர் கையெழுத்து போடாமல் விட்டுட்டாருன்னு சொல்கிறதுக்கு வந்தாங்களா, ஃபுல் டீட்டெயில் வந்து சரியாக வரல. அது போக போக இனிமேல் தான் தெரியும் எதுக்காக இவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்தாங்க, என்ன என்ன வந்து கன்வே பண்ண விரும்புகிறாங்க இவங்க பப்ளிக்கு அப்படின்றது தெரியல. ஸோ ஆர்த்தி வந்து பேசுனாங்கன்னா ஓரளவுக்கு தெரிய வரும். இன்னும் வந்து இப்போ ஒரு விஷயம் இப்போ தானே வெளியே வந்திருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் குழந்தைங்கள பார்க்கவே விடல, பவுன்சர் வச்சு தடுக்கிறாங்கன்னாரு. இப்போ தான் தெரியுது புள்ளக்காரன் கூப்பிட்டே வந்து கையெழுத்து போடலன்னு தெரியுது இவன் லட்சணம் என்னன்றது. இனி பார்க்கலாம் என்ன நடக்குது.